இந்த ஷோல தி டெவில் அப்படிங்கிற ஒரு கொரியன் திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. 2 பெண்களை மையமா வச்சு இந்த படத்துடைய திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. அதுல ஒரு பெண்ணுடைய கதாபாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சியோல வேலை பார்க்குற ஒரு பேங்க் எம்ப்ளாயா டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இவ வந்து ஒரு பயங்கர ஒரு செல்பிஷான ஒரு கேரக்டரா காட்டியிருப்பாங்க. இப்ப சொல்ல போனா அவங்க கண்ணெதிர்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கும். பட் அதை பத்தி பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டா. அதே போல அதுக்கு சாட்சி சொல்லவும் போக மாட்டா. அந்த அளவுக்கு ஒரு செல்பிஷான கேரக்டரா காட்டுவாங்க. சோ இவனுடைய வேலை ரிலேட்டடா ஒர்க் ரிலேட்டடா சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காக இவன் வெக்கேஷனுக்காக ஆல்ரெடி வேலை பார்த்து ஒரு தீவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறா. சோ அதே தீவுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காட்டுறாங்க. சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் அபியூஸ் நடக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா காட்டுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு நரகம் அப்படின்னு சொல்லலாம். செக்ஷுவலா அபியூஸ் நடக்குது, பிசிக்கலா அபியூஸ் நடக்குது, மென்டலா அபியூஸ் நடக்குது. இப்படி எல்லா விதத்திலையும் கொடுக்கப்படுற ஒரு பெண்ணா அந்த தீவு இருக்கா. இந்த சியோல வேலை பார்க்குற பெண் அந்த தீவுக்குள்ள போனதுக்கு பிறகு அங்க என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் அந்த தீவுல இருந்து யாரும் உயிர் பிடிச்சு வெளியே வந்தா அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த